என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பனின் அவதார நோக்கமே இதற்காக எடுக்கப்பட்டதுதான். நிச்சயமாக இன்று இந்த கருப்பனின் வாக்கினை கேட்கும் பொழுதே உன் கஷ்டகாலங்கள் எல்லாமும் முடிந்துவிடும். 5 நிமிடம் மட்டும் இந்த கருப்பனுக்காக நீ ஒதுக்கி கேட்டு விட்டால் அது போதும். என் குழந்தையே, உன்னோடு உடன் வருகின்ற இந்த கருப்பன் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு நான் சரியாக புரிய வைத்து கொண்டிருக்கிறேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவதாரம் என்பது இந்த தெய்வம் எடுக்கும் பொழுது ஏதாவது ஒரு செயலை செய்வதற்காக எடுக்கப்பட்டது தானே. எத்தனையோ தெய்வங்கள் இங்கிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் முதன்மையான தெய்வம் ஒன்றுதான். இவர்கள் கொடுக்கப்பட்ட அவதாரங்கள் தான் மற்ற எல்லா தெய்வங்களும். அதாவது பூமியில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் இந்த பூலோகத்தில் அவை எல்லாவற்றையும் தீர்த்து கொடுக்க ஒவ்வொரு தெய்வங்களும் அதற்கு தகுந்த அவதாரத்தை எடுத்து இங்கு வருகிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த அவதாரம்தான் அவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்பதனை சொல்லிக் கொடுக்கிறது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கும் பொழுதும் நாம் இதையெல்லாமும் உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நிச்சயமான உண்மைகளை சரியாக பெற்றிட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கருப்பன் உனக்கு முன்னின்று இதையெல்லாமும் எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த நேரம் நிச்சயமாக உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும். கருப்பனுக்கு வேண்டியது எல்லாமும் நீ அடையக்கூடிய மிகப்பெரிய மகிழ்ச்சிதான். இவை எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கிறேன் என்பதனை நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் நான் உடனிருந்து உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம் என் பிள்ளை நீ எதற்காகவும் கலங்கக்கூடாது. எதற்காகவும் என் பிள்ளை நீ பதறக்கூடாது. நான் இருக்கும் நேரம் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? கருப்பன் என்பவன் உன் வாழ்க்கைக்குள் வந்ததற்கான காரணம் என்ன? கருப்பன் என்ற தெய்வம் இங்கு வருவதற்கான சூழ்நிலைகள் என்ன என்பதனை எல்லாம் என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கிறேன் உனக்காக என்பதனை எல்லாமும் நீ சரிவர தெரிந்து கொள்கிறாய் என்றால் இனி நிச்சயமாக உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கு சரியாக புரியும். உன்னோடு நான் இருப்பதும் உனக்காக நான் வருவதும் எப்பொழுதும் உனக்கு என்னவென்று தெரிய வந்துவிடும். இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றையும் நினைத்து என் பிள்ளை இனிமேல் நீ கலங்க வேண்டாம். உன்னோடு உடன் இருக்கும் இந்த கருப்பன் சொல்லக்கூடிய விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். நான் இருக்கும் பொழுது உனக்கு என்னவெல்லாமும் நான் நடத்தி கொடுக்க நினைக்கின்றேனோ அவை ஒவ்வொன்றையும் உன் வாழ்க்கையில் நான் நல் மாற்றங்களுக்குள் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல நேரத்தை என் பிள்ளை எதிர்பார்த்து நிற்கும் இந்த நேரம் உனக்கு பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நடக்கப் போகிறது என்பதனை நீ மறக்காதே. நான் வரக்கூடிய அத்தனை சூழ்நிலைகளில் இருந்தும் என் பிள்ளைக்கு நல்லதொரு திருப்பத்தை நான் ஏற்படுத்தி கொடுக்கத்தான் போகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாமும் நினைத்து கலங்காதே. நான் வந்துவிட்ட பிறகு இனி எதற்கும் என் பிள்ளை நீ கலங்கிட வேண்டிய அவசியம் கிடையாது என்பதனை புரிந்து கொள். நான் உனக்காக வருகின்ற இந்த நேரம் முழுக்க முழுக்க என் பிள்ளை ஒவ்வொன்றையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் மறக்காதே. எதிர்பாராத பல விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. எதிர்பாராத பல திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி உனக்கு நடந்திருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உனக்கு தரக்கூடிய எல்லா விஷயங்களையுமே என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? சர்வ நிச்சயமான வெற்றியை உனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக கொடுக்கத்தான் வேண்டும். சர்வ நிச்சயமான அன்பை இந்த வாழ்க்கை உனக்கு தரத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் உன்னை ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் சரியாக வழி நடத்திவிட முடிவு செய்யும் இந்த காலங்கள் இனி முழுக்க முழுக்க என் பிள்ளை எதையுமே நீ அவ்வளவு எளிதில் தொலைக்கக்கூடாது. உடனிருக்கும் நேரங்கள் இனி எல்லாமும் உனக்கு என்ன தரப்போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலமும் சூழ்நிலையிலும் நீ எதையெல்லாமும் பெற வேண்டும் என்று நினைக்கிறாயோ அவை அத்தனையையும் உன்னால் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். இத்தனை நாளும் உன்னை ஆட்டி படைத்த இந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க
ஒவ்வொன்றாக உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லதொரு புரிதலை நிச்சயமாக நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் வருவது உனக்கு என்ன உண்மைகளை எல்லாமும் எடுத்துச் சொல்கிறது என்று சற்று சிந்தித்து பார். இந்த கருப்பன் நான் உடனிருந்து உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நிலைகள் அத்தனையும் இனிமேலும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, நாம் கலங்கி நின்ற பொழுதில் எல்லாம் நமக்கு கை கொடுத்த மனிதர்களை ஒரு காலமும் இந்த வாழ்க்கையில் நாம் மறக்கக்கூடாது. இவர்கள் நமக்கு செய்த இந்த உதவிகள் ஒரு நாளும் நமக்கு நிச்சயமான புரிதலை தந்திருக்க வேண்டும். எதிலுமே என் பிள்ளை எதையுமே நீ இழந்து விட்டதாக நினைத்து ஒருபோதும் கலங்காதே. உடனிருக்கும் நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கு மேலும் மேலும் பல ஆச்சரியங்களை தந்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் என் பிள்ளைக்காக நான் வந்திருக்கின்ற இந்த நேரங்கள் இனி முழுக்க முழுக்க உன்னை சோதனைகளில் இருந்து காப்பாற்றிவிடும் அல்லவா? கருப்பன் உன்னை தேடி வரும் இந்த நிமிடங்களில் எல்லாமும் எப்பொழுதுமே உன்னை சுற்றி வந்து உனக்கு நான் ஒவ்வொன்றையும் தரத்தான் துடித்து கொண்டிருக்கின்றேன். இத்தனை காலமும் என் பிள்ளை, இனிமேலும் நீ எதற்கும் எதையும் யோசித்து பதறாதே. உடனிருக்கும் இந்த மாற்றங்கள் முழுக்க முழுக்க இனி எப்பொழுதுமே உன்னை நன்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள். யாரும் எதை சொல்லி இருந்தாலும் அதற்காகவெல்லாம் நீ வருந்தக்கூடாது. உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆசைப்படுவது போல எல்லாமும் நமக்கு கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். எதிலுமே என் பிள்ளைக்குள் இருக்கின்ற எந்த ஒரு சந்தேகங்களும் இந்த வாழ்க்கையை அழித்துவிடக்கூடாது. நாம் எதற்காக சந்தேகிக்கிறோம், யாரை சந்தேகிக்கிறோம் என்பது நமக்கு நிச்சயமாக தேவையல்லவா? எந்த காலமும் என் பிள்ளை நீ நடந்ததை எல்லாமும் நினைத்து நீ கலங்கி கொண்டிருக்காமல், எதையும் யோசித்து வருந்தி கொண்டிருக்காமல், உன்னை சுற்றி நான் கொடுக்கும் இந்த உண்மைகளுக்கு கட்டுப்பட்டு நீ நல்ல பிள்ளையாக இருந்து விட்டாலே அது போதும். இனி எந்நாளும் உனக்கு வெற்றியும் உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, கருப்பண்ணசாமி காவல் தெய்வமானவர் இந்த வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய பல விஷயங்களில் இருந்து உன்னை மீட்டெடுக்கக்கூடியவர். நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கை உன்னை தொடர்ந்து உனக்கு கொடுத்த ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று சொல்லிக் கொடுத்து இதையெல்லாமும் உனக்கு சரியாக தெரியப்படுத்த நினைப்பவர் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நீ கடந்த பல விஷயங்களை நிச்சயமாக இனிமேலாவது நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கிறேன் என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ உணர்ந்து புரிந்து இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். கருப்பன் உனக்கு காவலாக நிற்கும் பொழுது எந்த தீய விஷயங்களும் உன்னை நெருங்காது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பனுடன் இருக்கும் பொழுது இனி எந்த பிரச்சனைகளும் உனக்கு இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. அத்தனை விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையை நாம் முழுமையாக என்னவென்று உணர வேண்டிய நேரம் இது. இனி எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்ற உணர்வு மட்டும் உனக்குள் இருந்து விட்டாலே அது போதுமல்லவா? நடக்கும் விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்டுவாய். எந்த இடத்திலும் எதையுமே விட்டுவிடாமல், எந்த சந்தர்ப்பத்தையும் நீ தொலைத்து விடாமல், உனக்காக கிடைக்கும் இந்த நேரங்களை ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ்ந்து விட்டால் அது போதும். நான் இருக்கும் நேரம் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? நான் வருகின்ற இந்த காலங்கள் முழுக்க முழுக்க உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? எதையுமே அவ்வளவு சுலபமாக நாம் விட்டுவிடக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையுமே அவ்வளவு சுலபமாக இந்த வாழ்க்கையில் நாம் தொலைத்து விடக்கூடாது. எல்லாமுமே நமக்கு சரியாகவே நடக்கும் என்ற புரிதலோடு நாம் ஒவ்வொன்றையும் தேடி தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் நாம் இந்த வாழ்க்கையில் நாம் விரும்பிய விஷயங்களை எல்லாமும் தொலைக்கக்கூடாது. நடந்து முடிந்ததை எல்லாமும் யோசித்து கொண்டிருக்காமல்
இனி நடக்கக்கூடிய விஷயங்களை நீ எண்ணிக்கொண்டு சந்தோஷப்படு. உனக்கு என்ன நடக்கப் போகிறது, ஏது நடக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள தயாராக இரு. நாம் ஆசைப்படுவது ஒவ்வொன்றும் நாம் ஆசைப்பட்டது போலவே நமக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? கனவிலும் நினைத்து பார்த்திடாத பல விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக இனி நடக்கும். நீ எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பல வெற்றிகளும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. சூழ்நிலைகள் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக கொடுக்க வேண்டி வருகின்ற இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கு வெற்றியையே சொல்லித்தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நீ எதையுமே எதிர்பார்த்து நின்றிருந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் இனி மேலும் மேலும் உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. மேலும் மேலும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு நடப்பது எதுவென்றாலும் என் குழந்தை, அதனை நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து வைத்திருந்தால் அது போதுமல்லவா? இனி உனக்காக நான் நடத்துகின்ற விஷயங்கள் அத்தனையும் முழுக்க முழுக்க உனக்கு என்னவென்று புரிந்துவிடும். உன்னையும் இந்த சூழ்நிலைகள் சந்தோஷமாக வாழ வைத்துவிடும். நாம் எதிர்பார்த்திடாத அளவிற்கு பல துன்பங்கள் உனக்கு கிடைத்திருக்கலாம். இவை எல்லாமும் இனி உனக்கு பல நன்மைகளை நடத்தி கொடுக்க வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. பல சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் உனக்கு கொடுத்து இந்த வாழ்க்கை உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் இப்படித்தான் உனக்கு நடக்க வேண்டும் என்று விதியானால் அதை யாராலும் அவ்வளவு எளிதில் தடுத்துவிட முடியாதல்லவா? யாருக்கும் அந்த அதிகாரங்களும் இல்லையல்லவா? இதனை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டு வாழ்ந்துவிட வேண்டும். எதிர்பாராத விஷயங்களை கூட இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துகிறது என்றால் நிச்சயமாக என் பிள்ளை இதையெல்லாமுமே நீ என்னவென்று உணர வேண்டும் என்பதனை மறக்காதே. நாம் விரும்பியது போல இன்னமும் பல நன்மைகள் நமக்கு நடக்கும். நாம் ஆசைப்படுவது போல இன்னமும் பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடந்தே தீரும். கொஞ்சம் கொஞ்சமாக சில புரிதல்கள் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கை என்றால் என்னவென்ற ஒரு உணர்வு நிச்சயமாக நமக்குள் தோன்றும். இதையெல்லாமுமே என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாமுமே கருப்பன் சொல்லச் சொல்ல நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பனின் அன்பு ஒன்று உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கிறதோ அதையெல்லாமும் இனிமேல் நீ அடுத்தடுத்த நேரங்களில் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. அடுத்த நிலைகளில் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனையும் நீ விட்டு விடாதே. இந்த கருப்பனின் அவதார நோக்கமே தன் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் அவர்கள் நினைத்த இலக்கை அவர்கள் பெற்றுவிட வேண்டும் என்பதுதான். என் பிள்ளைகள் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் நினைத்த சந்தோஷத்தை பெற வேண்டும் என்பதுதான். அதை அவர்களுக்கு பெற்று கொடுக்காமல் நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன். அவர்களுக்கான பாதுகாப்பை கொடுத்து என் பிள்ளைகளை நோக்கி வருகின்ற தீய விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் இருந்து விரட்டி அடித்து மேலும் மேலும் பல நல்லதை நான் நடத்தி கொடுத்திருக்கிறேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கருப்பன் எப்பொழுதுமே தன்னுடைய பிள்ளைகள் அணுகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அவர்கள் உருவாக்குகின்ற ஒவ்வொரு துன்பங்களையும் நான் எப்பொழுதுமே பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் அல்லவா? இனி நடப்பதை எல்லாமும் நாம் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இனி நடக்கும் விஷயங்கள் அத்தனையையும் நாம் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலம் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை தந்தது எல்லாமும் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொண்டு வாழ வேண்டும். உன்னோடு உடனிருக்கும் இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் இதுவரையிலும் உனக்கு சொல்லிக் கொடுத்தது எல்லாமும் போதாதா? இத்தனை காலமும் என் பிள்ளை நீ இழந்ததை எல்லாமும் விட்டுவிடு. இனி உனக்காக எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா? உன்னோடு உடன் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் முழுக்க முழுக்க நீ விரும்பிய ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாகவே சொல்லித்தரும் என்பதனை நீ மறக்காதே. தெளிவான எண்ணத்தோடு உனக்கு எல்லாமும் கவனமாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த நேரமும்
இந்த விஷயங்கள் முழுமையான புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் வரக்கூடிய இந்த மாற்றங்கள் இனி உனக்கென எல்லா உண்மைகளையும் தெளிவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆசைப்பட்டது போல உனக்கு எல்லா விஷயங்களும் இனி கவனமாகவே உன் வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதையுமே எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்காமல் இனி நடக்கும் விஷயங்களை உனக்கான முழுமையான உண்மைகளை நீ பெற்றுவிட வேண்டும் அல்லவா? கருப்பன் இதற்காகத்தானே அவதாரம் எடுத்து உன் முன்னால் வந்திருக்கின்றேன். இந்த கருப்பன் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நான் சரியாகவே சொல்ல நினைக்கின்றேன். இனிமேலும் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களை எல்லாமும் என் பிள்ளை எப்பொழுதும் நீ கவனமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உனக்கு நடக்கும் ஒவ்வொரு அதிர்ஷ்டத்தையும் நிச்சயமாக நீ சொல்ல வேண்டும். உன்னை தேடி என்ன நடக்கிறது என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்தது ஒவ்வொன்றையும் நாம் உணரும் இந்த காலகட்டம் என்பது உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாகவே சொல்லித்தரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஆச்சரியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை மறக்கக்கூடாது. உன்னை நான் மீட்டெடுக்கும் இந்த காலம் மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகளையே சொல்லித்தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பல விஷயங்களை உனக்கு இந்த வாழ்க்கை உருவாக்கி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். துன்பங்களும் துயரங்களும் நம்மை ஆட்டி படைக்கும் நேரங்கள் எல்லாமும் முடியட்டும். இனி நமக்கென இந்த வாழ்க்கை தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நம்மை முழுமையாக வந்து சேரட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இத்தனை காலம் என் பிள்ளை தொலைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனிமேல் உன்னை தேடி வரும் பொழுது உனக்கு எல்லா நன்மைகளையும் இனி சரியாக சொல்லித்தரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாயல்லவா? காரணமில்லாமல் எதுவும் இங்கு நடப்பது இல்லை. காரணமில்லாமல் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களும் உன்னை சுற்றி வருவதில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் நிலைமை உனக்கு நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக என்னவென்று உனக்கு புரிய வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. ஆசைப்பட்டது எல்லாமும் நாம் ஆசைப்படுவது போல நிச்சயமான ஒன்றை நமக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா? எதையுமே எதிர்பார்த்து என் பிள்ளை நீ முழுவதுமாக இனியும் எதையும் தொலைத்து விடாதே. உன்னை நான் சுற்றியிருந்து சொல்லித்தரும் இந்த பாடங்களை எல்லாமும் நீ நிச்சயமாக சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. சரியான எண்ணத்தோடு எல்லா விஷயங்களும் உன்னை தேடி வரும் என்பதனை புரிந்து கொள். இத்தனை காலமும் என் பிள்ளை நீ தொலைத்ததை எண்ணி வருந்தாதே. இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் என்னவாகும் என்பதனை புரிந்து கொண்டு நீ மனநிறைவோடு வாழத் தொடங்கு. நீ எதிர்பார்த்ததை எல்லாமும் நான் உனக்கு சொல்லித் தருவேன். அத்தனையிலும் உன் வெற்றியை நான் உனக்கு உணர்த்தி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்காக இருக்கின்ற கருப்பன் இனி எப்பொழுதும் உன்னை தொடர்வது என்பது நிச்சயமான ஒரு உண்மையாக மாறிவிட்டது. உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களை எல்லாமும் நிச்சயமாக நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா? எது நடந்தாலும் சரி, இதற்காக இனிமேல் ஒருபோதும் என் பிள்ளை நீ யோசிக்க வேண்டாம். உனக்கென நான் சொல்லித்தருவது ஒவ்வொன்றும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். கருப்பனின் அவதார நோக்கம் உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை கொடுப்பதுதான். இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை கொடுப்பதுதான் இந்த கருப்பனின் அவதார நோக்கம். உன்னை சூழ்ந்து வந்த பிரச்சனைகளும் உன்னை தொடர்கின்ற துன்பங்களும் நிச்சயமாக உன்னை விட்டு விலக வேண்டும். உனக்கு பல நல்ல புரிதல்களை நிச்சயமாக இவை எல்லாமும் ஒன்று சேர்ந்து உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நாம் விரும்பியது போல நமக்கு எல்லாமுமே கவனமாகவே நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? இனிமேலும் நம்மை சுற்றி நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாமும் யோசித்து கொண்டு நீ ஒருபோதும் கலங்கிக் கொண்டிருக்காதே. நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பினாலே போதும்.
உன்னை எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உனக்கு எப்பொழுதும் நடக்காமல் போகாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரமும் சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்றது போல ஒவ்வொன்றையும் சரியாக வழி நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த இடத்தில் எல்லாம் உனக்கு சோதனைகளும் வேதனைகளும் வந்திருந்ததோ அவை எல்லாவற்றையும் என் பிள்ளை இனிமேல் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடப்பது எல்லாமும் சரிதான் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கிறேன் என்பது எல்லாமும் உனக்கு மிகப்பெரிய புரிதலோடு இந்த வாழ்க்கையில் இனிமேல் நிச்சயமாக உன்னை தொடரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நாம் கனவிலும் நினைத்து பார்த்திடாத சில விஷயங்கள் மேலும் மேலும் நமக்கு நடக்கத்தான் செய்யும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி எது நடந்தாலும் சரி, நான் பொழுது நீ எதற்காகவும் இனி கலங்காதே. கருப்பன் சொன்னபடி உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆச்சரியங்களும் நடந்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை புரிந்து கொள். என்னுடைய அவதார நோக்கம் உன் வெற்றியை உறுதி செய்வது, உன்னை சுற்றி இருக்கும் தீமைகளை ஒழித்து கட்டுவது. நீயும் எனக்கு அதற்கு தகுந்த முக்கியத்துவம் கொடுத்து விட்டால் அது போதும். உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை தெரிந்து கொள்வாய். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.